வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காலப்பட்டு காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் 2வது வழி அருகே மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிகரெட் விற்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர் ஜெய்சங்கர் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் குமார் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர் ஹரிஷ் மற்றும் காவலர்கள் விரைந்து சென்று மத்திய அரசு மாணவர்கள் நலன் கருதி கொண்டு வந்த பள்ளி கல்லூரி போன்ற இடங்களில் 100 மீட்டர் இடைவெளியை தாண்டி விற்க வேண்டும் என்று கொண்டு வந்த சட்டத்திற்கு எதிராக கல்லூரி அருகே சிகரெட் விற்ற சின்ன கோட்டக்குப்பம் பகுதி பள்ளிவாசல் வீதியை சேர்ந்த முகமது சலியின் மகன் மன்சூர் அலி மற்றும் தோப்பு தெருவை சேர்ந்த ஆறுமுகத்தின் மகன் ஆதிகேசவன் ஆகிய இருவர் மீது சட்டத்தை மீறி கல்லூரி அருகே சிகரெட் விற்றதாக வழக்கு பதிந்து கைது செய்தது காலப்பட்டு போலீஸ். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் ஆகிய இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இவ்வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் இன்று புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்காக போலீசார் நேரில் ஆஜர்படுத்தினர். மேலும் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி வழக்கறிஞர்கள் ஆஜராகாததால் அவர்களை நேரில் விசாரணைக்கு ஆஜர்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அரசு சார்பில் கொலையாளிகளுக்கு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டதன் காரணமாக இன்று முதல் முறையாக குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மேலும் இருவரும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி மீண்டும் ஆஜராக போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து இருவரையும் மீண்டும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் இளங்கோஅடிகள் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப், மிதிவண்டி, ரெயின்கோட் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை சாப்பிட்டு அதன் தரம் குறித்து ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தவர், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு பரிசீலனை செய்து வருவதாகவும் மக்களுக்கு அதிக சுமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், சண்முகம் உட்பட ஏராளமான கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். மங்கலம் தொகுதி பெருங்கலூர் கிராமத்தில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நிதி உதவி வழங்கினார். மங்கலம் தொகுதி பெருங்கலூர் பேட் பகுதியில் வசிப்பவர் கூலி தொழிலாளி ஆறுமுகம். இவரது வீடு நேற்று திடீரென மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்துவிட்டது. இதனை தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் ஆறுமுகம் வீடு முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அச்சுதன் மற்றும் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட காவல்துறை தலைமை அதிகாரி ஷாலினி சிங் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு வருகை புரிந்து ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் புதிய காவல்துறை தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஷாலினி சிங் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக கிராமப்புற பகுதிகளில் முக்கிய நகரமாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்தை பார்வையிட வருகை புரிந்த அவரை சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா போச்செண்டு கொடுத்து வரவேற்றார்.
அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் டிஜிபி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஆய்வு மேற்கொண்ட டிஜிபி ஷாலினி சிங் அவர்கள் புதுச்சேரியில் முக்கிய பகுதிகளாக விளங்கக்கூடிய வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட வேண்டும், காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொதுமக்களிடம் மரியாதை நிமித்தமாக நடந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் அளிக்கின்ற புகாரின் பேரில் வெளிப்படைத்தன்மையான விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் இந்நிகழ்வின் பொழுது காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் மற்றும் காவல் அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 3இல் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய திருப்பணி நடைபெறுவதற்காக இந்து அறநிலையத்துறை மூலமாக நிதியினை பெற உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். பின்பு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக திருப்பணிக்கு நிதி வழங்குமாறு கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று இந்து அறநிலையத்துறை மூலம் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் வழங்கினார். ஆலய நிர்வாகஸ்தாரர்கள் உடனிருந்து காசோலையினை பெற்றுக் கொண்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு சால்வை மற்றும் பழங்கள் வழங்கி நன்றி தெரிவித்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் கட்சி சக்திவேல் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பஞ்சாயத்தார்கள் உடனிருந்தார்கள். மேலும் காசோலை பெற்றுக்கொண்ட ஆலய நிர்வாகிகள் ஆலய திருப்பணிக்கு மேலும் பணம் தேவைப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் கூறினார். அதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் முதல் தவணை பெற்ற பணத்திற்கு உண்டான கட்டுமான பணிகளை விரைந்து முடித்துவிட்டு சரியான கணக்கு வழக்குகளை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தால் 2வது தவணை உடனடியாக பெற்றுத் தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உறுதியளித்தார். சட்டமன்ற உறுப்பினர் கூறியதை கேட்ட ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் மகிழ்ந்து சால்வை அணிவித்து நன்றியினை தெரிவித்தார்கள். புதுச்சேரி கிருமம்பாக்கம் அமிர்த வித்யாலயத்தில் மாவட்ட அளவிலான அமிர்த பிரீமியம் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் பல பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இணை இயக்குநர் ராம் மோகன் சிங் அவர்கள் வருகை புரிந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மூலகுளம் அமிர்த வித்யாலயா பள்ளி முதல்வர் ராஜசேகர் மற்றும் கிருமாம்பாக்கம் அமிர்த வித்யாலயம் பள்ளி முதல்வர் டாக்டர் பாக்கியலட்சுமி மற்றும் இப்பள்ளியின் மேலாளர் பிரம்மசாரணி காயத்ரி அம்மா அவர்கள் முன்னிலையில் இப்போட்டி தொடங்கப்பட்டது. இப்போட்டி கடந்த 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 5000 ரொக்க பரிசும் சுழல் கோப்பையையும் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற அணியினருக்கு தி ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்ரீ ரத்ன பாண்டியன் பரிசு வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் கோகுலாஷ்டமி முன்னிட்டு நேற்று மூலவர் அபிஷேகம் கிருஷ்ண பஜனையுடன் தொடங்கியது.
இன்று உரியடி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் மூலவருக்கு கிருஷ்ணர் அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ண பகவான் முன்னிலையில் பக்தர்கள் உரியடி நடத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரியை அடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கண்ணன் ராதை வேடமணிந்து சிறுவர் சிறுமியர்களுடன் பெருமாள் திரு வீதியுலா சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தார். இந்த கோகுலாஷ்டமி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.